SASDOவின் பிரதான செய்திகள். யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு பெருந்தொகை தங்கத்தை கடத்திச் செல்ல முற்பட்ட இருவரை ஸ்ரீலங்கா கடற்படையினர் கைது செய்துள்ளார்கள். இது குறித்து மேலும் தெரிய வருகையில் மாதகல் கடல் வழியாக இந்தியாவிற்கு படகொன்றில் தங்கம் கடத்திச் செல்லப்படுவதாக கடற்படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் குறித்த படகினை கடலில் வழிமறைத்த கடற்படையினர் சோதனையிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது குறித்த படகில் 6 கிலோ 85 கிராம் தங்க கட்டிகள் மீட்கப்பட்டுள்ளது. அதனையடுத்து படகிலிருந்து சந்தேக நபர்கள் இருவரையும் கடற்படையினர் கைது செய்துள்ளார்கள். கைது செய்யப்பட்ட இருவரையும் மீட்கப்பட்ட தங்கத்தையும் கடத்திச் செல்ல முற்பட்ட படகினையும் மேலதிக நடவடிக்கைகளுக்காக காங்கேசரி துங்க அதிகாரிகளிடம் கடற்படையினர் ஒப்படைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு நிலவும் போர்ச்சூழல் மற்றும் அதன் விளைவாக ஏற்படக்கூடிய வான்வழி போக்குவரத்து தடைகள் காரணமாக இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை மார்ச் மாத தொடக்கத்தில் பாரிய பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் மார்ச் மாதம் 1ஆம் தேதி தொடக்க 4ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் 23,116 பயணிகள் மாத்திரமே இலங்கைக்கு வருகை தந்துள்ளார்கள். இது 2025 இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் 25% வீழ்ச்சியாகும். இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் சுமார் 34% மத்திய கிழக்கு நாடுகளில் வானூர்தி முனையங்களூடாகவே பயணிக்கின்றார்கள். போர் காரணமாக வான்வெளிகள் மூடப்பட்டதாலும் ஆயிரக்கணக்கான வானூர்தி சேவைகள் ரத்து செய்யப்படுவதாலும் ஐரோப்பிய பயணிகளின் வருகை கணிசமாக குறைவடைந்துள்ளது. இதில் ஜெர்மன், பிரான்ஸ், அமெரிக்கா போன்ற நாடுகளிலிருந்து வரும் பயணிகளின் எண்ணிக்கையும் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. 2026ஆம் ஆண்டில் இதுவரை 5,79,771 பயணிகள் வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் போர் நிலைமை நீடித்து வரும் நிலையில் பஹ்ரைனில் ஈரான் ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பஹ்ரைனில் சித்ரா பகுதியில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 32 பேர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு உத்தியோகபூர்வ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. காயமடைந்தவர்களில் 4 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதோடு அதில் அறுவை சிகிச்சை தேவைப்படும் சிறுவர்களும் அடங்குவார்கள் என்று சுகாதார அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது. பஹ்ரைன் தலைநகர் மாமனாக்கு தெற்கே அமைந்துள்ள சித்ரா பகுதியை இலக்கு வைத்து இந்த ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் குறிப்பிடத்தக்கது. இப்பகுதியில் நிலவி வரும் ராணுவ மோதல் மத்தியில் பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதுகாப்பு நிலவரங்களை கருத்தில் கொண்டு காவல்துறை அப்பகுதியில் பாதுகாப்பை தீவிரப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நடந்து வரும் போருக்கு மத்தியில் மத்திய கிழக்கில் போர் நிறுத்தத்துக்கான அழைப்புகளை ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்டி நிராகரித்துள்ளார். தனது நாட்டு மக்களின் பாதுகாப்பிற்காக போராட்டத்தை தொடர்வது அவசியம் என்றும் வலியுறுத்தியுள்ளார். NBCயின் மீட் பிரஸுக்கு அளித்த பேட்டியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக ஈரானியர்கள் பள்ளி மாணவர்களை கொள்வதுடன் மருத்துவமனைகளை கூட தாக்குகின்றார்கள் என்று அரக்சி கூறியுள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடந்த ஆண்டு எட்டப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தங்களை மீறியதை சுட்டிக்காட்டிய அவர் போருக்கு நிரந்தர தீர்வு காணும் வரை சண்டை நிறுத்தப்படாது என்றும் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே மிக நெருக்கமான ஒத்துழைப்பு இருப்பதாகவும் ரஷ்யா பல்வேறு துறைகளில் ஈரானுக்கு உதவி வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் அமெரிக்கா போர்க்கப்பல் மற்றும் துருப்புகளின் இருப்பிடங்கள் குறித்து உளவுத்துறை தகவல்களை ரஷ்யா ஈரானுக்கு வழங்கி வருவதாக வெளியான தகவல்கள் குறித்து அவர் தெளிவான அறிக்கை வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.